காசி காசி என்ற உடனே எல்லாரோடைய மனதிலுமே இருக்கக்கூடிய ஒரு ஆசை அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம இந்து முறையில் பார்த்திங்கனாக்கா சாகரத்துக்குள்ள ஒரு முறையாவது அனைவரும் காசிக்கு சென்று வரணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். காசிக்கு செல்லும்போது நாம் என்ன செய்யணும், எப்படி போகணும் அப்படின்ற கேள்வி எல்லாருடைய மனதிலையுமே இருக்கும். முதல்ல நீங்கள் காசிக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் போக வேண்டிய ஒரு இடம் பார்த்தீங்கன்னாக்கா அலகாபாத்தில் இருக்கக்கூடிய திரிவேணி சங்கமம். கங்கா, யமுனா, சரஸ்வதி நதிகள் மூன்றும் ஒன்று சேரக்கூடிய இடம். இங்கு போய் நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது சுகாசனி பூஜை. சுகாசினி பூஜை அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு முறத்தில் சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா பூஜை பொருட்களும் வைத்து அவங்களுக்கு தானம் கொடுப்பது. அதுக்கப்புறம் இந்த திரிவேணி சங்கமத்தில் கணவன் மனைவியாக சென்று மனைவியுடைய கூந்தலை பின்னி அதில் பூ வைத்து அதை கட் பண்ணி அந்த இடத்துல போட்டுட்டு கணவனும் மனைவியும் சேர்ந்து அங்கு நீராடுவது. அதற்கு பேர் வேணி பூஜை. இதை செய்து அதற்கு பிறகு முன்னோர்களுக்கு நாம் திதி கொடுத்து விட்டு பிறகு தான் நாம் காசிக்கு போகணும். அப்படி போகும்போது கண்டிப்பாக மிகப்பெரிய பலன் நமக்கு கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் நேராக காசிக்கு போகணுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நிறைய பேர் நேராக காசிக்கு போயிடுவாங்க. ஆனால் காசிக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல அலகாபாத்தில் நாம் திரிவேணி சங்கமத்தில் செய்ய வேண்டிய இந்த 3 விஷயங்களையும் செய்துவிட்டு நம்ம காசிக்கு போகும்போது நமக்கு மிகப்பெரிய நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்றது ஐதீகம்.